ஏய் யார் நீ போல யார் நீ நீ யாரு நீ யாருங்கிறது இரண்டும் பேய் படம் தானே. நான் யார் என்று தெரியவில்லையா? ஏய் நான் தூய தமிழா? ஆமா. யாருங்க நீங்க? ஏன் தமிழ்நாட்டுல தமிழ் பேசினா தப்புங்கறியா? அப்படிலாம் இல்லையே. நான் தமிழ் பேசினா தப்பு நான் சொல்லவே இல்ல. நீங்க யாரு முதல்ல? ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்கே ஓபன் வந்து இடிக்கிறியே. நீலாம் உனக்கு கொஞ்சம் சூடு சொரண வெக்கமான ஏதாச்சும் இருக்கா? ஏ மானகட்ட முட்டா பேல. ஏண்டி லூசு முண்டே உன் மேல வந்து இடிச்சல்ல நல்ல மான ரோசமான பொம்பளை நீ என்ன பண்ணிருக்கணும்? நம்ம மேல வந்து இடிச்சால நம்மள கட்டி பிடிச்ச ஆனால நீ என்ன என்னை கட்டி பிடிச்சிருக்கணும். என் கூட நீ ஆடி இருக்கணும். நல்ல மான ரோசம் சூடு சொரண வெக்க இருக்க பொம்பளை நீ செஞ்சிருக்கணும். நீ செய். நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன் பாப்பா. நீ தூக்கி போட்டு கற்பழிச்சாலும் சரி ஒரு வார்த்தை கூட உன்னை திருப்பி பேச மாட்டேன் தெரியுமா? அந்த அளவுக்கு நான் மான கட்டையும் கிடையாது. நீ என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலும் சரி நான் ஒரு வார்த்தை கூட திருப்பி பேச மாட்டேன் தெரியுமா? 5 கிலோமீட்டர் அங்கவே விழுந்துறா. போஸ்ட் தெரிஞ்சு போய் தெரிஞ்சு. ஏய் 7 நிமிஷத்துக்கு நாரிக்கிட்டு போய்டுவே. உனக்கெல்லாம் கட்டி அடி கிளங்கறது கிளக்க போற நேரம் படுத்து விட்டு ஆட்டி விட்டு போயிடுவே. எங்க போன மாதிரியே தான் எம்எல் வந்து யாரதன் பேசிட்டு இருக்கீங்க. சாபு கூட தலையான ஒரு காலியா பாபு ஒருத்தர வாயில நொரத்தல பேர் போடு. நான் பவித்தரளி வர இருக்க போறானா கத்தாலமில கொத்தோட வந்து சாப்பிட்டு இருக்கு உங்களுக்கு. ஜரகவதி சீரகத்துக்கு போனாலும் அங்க ரெண்டு ஜரக சரட்டிய புரட்டினாலாம். குளத்துல கிடக்குதான் கெண்ட நல்லா கேட்டுக்க. குளத்துல கிடக்குதான் கெண்ட சும்மா ரயம் நல்ல வாயில வந்துரும் எனக்கு. ஏய் அங்க வரா சுப்பு நீ என்னத புடிச்சிட்டு சப்புனாங்களா? என்னதாங்க இருக்கு? என்னங்க இருக்கு? அங்க என்ன இருக்கு? அட எம்மா பெரிய மண்டை அட மண்டைக்கு மேல கொண்டேண்டா சொல்ல நான் வேற சொல்ல மாட்டேன். அப்பா புடிப்பா போலாம். அருப்பு கொட்டையிலே உங்கம்மா பருப்பு விக்கையிலே அருப்பு கொட்டையிலே உங்கம்மா பருப்பு விக்கையிலே நான் விளையாட்டி நீயும் நாரி போயிடுவே. இந்த இடத்துல நாரி போயிடுவே. தேவகோட்டையிலே உங்க அம்மா கொட்டை விக்கையிலே தேவகோட்டையிலே உங்க அம்மா கொட்டை விக்கையிலே கொட்டை விக்காட்டி அவர் திரும்பினார்னு வச்சுக்கோ உன் ஜோலியை பார்த்துட்டு வரு மோகரே பர் மோகரே. அந்த அண்ணன் பேசாம செவனே டீ குடுத்து பல்லுக்கு பறகிலே கொக்கா வெள்ளக்க போகையிலே இல்ல அவர் டீ குடுத்துட்டு போட்டு டீயை தட்டி விட்டுறாம. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லங்க. அவர் வர்றாரு அவர் நிக்க வச்சு நீ வளக்க போயிலங்கற. அவர் மட்டைய பார்த்தா அப்படியே தெரியுது. நீ என்ன ஊர்ல வம்ப அடி வாங்க சாவிட்டுற போல. பொம்பளை பேச கத்துக்க. நீ முதல்ல ஆம்பளை பேசு. ஆம்பளை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நானே பொம்பளை மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பொம்பளை ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுமா. உனக்கு என்னங்க நான் மரியாதை கொடுக்கல? பொம்பளைக்கு கொடுத்தியா? வந்தோனே ஓம கட்டி பிடிக்கிறியே. நீலாம் அக்கா தங்கச்சி கூட பொறக்கலையா? பெத்த ஒரு பொம்பளை தானே. ஆமா. ஏன் தாயை நான் கட்டி பிடிக்க மாட்டேனா? என்ன பெத்த தாயே அப்படின்னு ஏன் தங்கச்சி அடா செல்லம் ஏன்டா செல்லம் அப்படி அழுகாதடா செல்லம் இங்க வாடா செல்லம் நீ சின்ன பிள்ளையில வாடா இங்க தங்க அழுகாதடா தங்க கையை நான் மாட்டி டாக்டர் கையை விட்டு பாக்குறதுக்கு நீ சாத்தவன நானே உன்னை வச்சு சாத்திடுவேன். மைக்க தூக்கிட்டு இந்த பிள்ளை வெளுத்து விடுமாப்ல மைக்கே வெளுத்து பிடிச்சா அப்புறம் நம்மள தப்புன கூட்டிட்டு வந்தா சரியா பைத்தியக்காரன கூட்டிட்டு வந்திருக்கீங்க. டான்ஸ் கூட்டி வாங்கடா இல்ல லூசு முண்டைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யார பத்தி பைத்தியக்காரங்கற ஆங்கற ஊங்குற யாரு யார் உங்க அப்பா ஊங்குறன்னா அதுங்கற இதுங்கற அலுங்கற புளுங்கற என்ன போனா போது ஒரு ஆம்பளை ஜென்மதா என்ன பேசுற? இருவாரே பொம்பளை பிள்ளைக்கு நாங்க என்ன மரியாதை கொடுக்கலங்கற? நீ என்னையா மரியாதை கொடுத்த? பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதே ஆம்பளை தான். யார் நீயா? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நீ நிக்கிற. உன்னை சுத்தி பாதுகாப்புங்க அப்பா அம்மா வந்து நிக்கறாங்களா? இல்ல. உன் அண்ணன் தம்பி வந்து நிக்கறாங்களா? கிடையாது. உன் சொந்தக்காரன் இவன வந்து நிக்கறாங்களா? இல்லையா. 4-5 பயலுக்கு தான் நிக்கறோம். என்ன காரணம்? ஏன் உங்க பாதுகாப்புக்கு தான். எங்களுக்கு வர்ற பஸ் ஆமா எங்களுக்கு வர்ற இருமா எங்களுக்கு வர்ற பஸ் வந்தாலும் அந்த பஸ்ல நாங்க ஏறவே கிடையாது. நீங்க ஏற பஸ்ல ஏறறோம். ஏன் என்ன காரணம்? உங்க பாதுகாப்புக்கு தான். நாங்க இறங்குற ஸ்டாப் வந்தாலும் அந்த ஸ்டாப்ல இறங்குற கிடையாது. நீங்க இறங்குற ஸ்டாப்ல இறங்குறோம். ஏன் உங்க பாதுகாப்புக்கு தான். நேரா இறங்கி நீங்க இருமா நேரா இறங்கி நீங்க வீட்டுக்குள்ள போய் சன்னல் வெளியே நின்னுக்கிட்டு வாங்க எங்களை கூப்பிடும்போது நாங்க வராம இருக்கிறோமே. ஏன் அது எங்க பாதுகாப்பு? நீ பாடி ஆம்பளை நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோமே. இவரு என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு பொம்பளை பையன் எங்க தனியா போக தெரியாதா? நீ எதுக்கு எங்க பின்னாடி வர? நீ தனியா தான் போய் பாருவே. நீ எங்க பின்னாடி வர்றது எதுக்குன்னு எங்களுக்கு மட்டும் தான தெரியும். அப்படியே என்ன உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னு வலிக்குதோ? ஓவரா பேசாதமா. நீ ரொம்ப ஓவரா பேசாத. இங்க பாரு என்ன அதிகமா பேசுற பொம்பளை அட்டை தருத்துறோம். யாரு சொன்னா? அதிகமா பேசுற ஆம்பளை தான் அட்டை தருத்துறோம்னு சொல்லிருக்காங்க. இருவாரு ஆம்பளை எங்க பேசி அந்த இடம் தருத்துறமா போயிருக்கு சொல்லு பாப்போம். பொம்பளை என்ன பேசி அப்படி தருத்துறமா போயிருக்கு சொல்லு பாப்போம். ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். நீங்க போவீங்களா? விட்டு கொடுத்து தான் போறோம். அடடா நீ விட்டு கொடுத்தே போக மாட்டே. ஏயா? பொம்பளை விட்டு கொடுத்து போக மாட்டீமா? யாரு சொன்னா? ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். ஒரு பேச்சுக்கு நான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை நீ என் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை திடீர்னு ஆம்பளை பொம்பளை ஒரு பேச்சுக்கு சொல்றதே. ஒரு பேச்சுக்கு பொம்பளை நீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்கிற விஷயத்துக்கு சொல்றவாரு. நான் ஒரு குடம் தண்ணி பிடிக்க வரேன் பைப்ல. என் மருமையை மறுவீடு வந்திருக்கிறாரு. இந்த வருதே என் மருமையன்னு வச்சுக்க
அவரை வச்சுக்கிட்டாலும் சரி நீ இவரை வச்சுக்கிட்டாலும் சரி. ஏய் நான் எதுக்கு வச்சுக்கணும்? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். வச்சுக்க. நான் கேக்குறேன். ஒரு இடம் தண்ணி பிடிச்சிட்டு போறேன்டி. குட்ரி டேய். அப்படி எல்லாம் விட முடியாது. ஏய் 5 மணிக்கு கொடத்த கொண்டாந்து வச்சிட்டே போடி நீ முதல்ல. 5 மணிக்கு கொடத்த வச்சு அங்க வர. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கட்டையை போட்டு வச்சிருக்கேன் பாரு. அது ஏன் கூட்டு கட்டனே. கட்டை எதுக்கு போட்ட? நீ கட்டையை போடுறேன் கொட்டையை போடுறேன். இங்க வர. ஒரு இடம் தண்ணி பிடிச்சிட்டு போயிரு. என் மருமே வந்திருக்காங்க. கொஞ்சம் லேட் பண்ணி போறாங்க. மருமே வந்தா எனக்கு என்ன? உன் மாமனார் வந்தா எனக்கு என்ன? ஏய் தேவையில்லா பேசாதடி. என் மருமையில பத்தி பேசுற வேலை வச்சுக்காத. ஒரு கூட தண்ணி குடிச்சிட்டு போயிடுறேங்கற. என்ன ஓவரா பேசுற? என் மருமைய இருக்கா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். யாரடி முட்டை? யாரார வச்சிருந்தே எனக்கு தெரியாது. என் மருமைய இருக்கறாங்க பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். அவுச்ச முட்டை. ஏடி என் மருமைய இருக்கா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏடி சாயங்காலம் 6 மணி எல்லாம் பேக்க சொல்லி போயிடு அப்படியே. ஏடி என் மருமைய இருக்கா மருமைய இருக்கா பேசாம இருக்க. பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஏப்பா மண்டே பொளந்து பாத்துக்க. ஹலோ என்னப்பா? மருமே இருக்கிறவர் பாத்துக்கிறேன், மருமே இருக்கிறான் பாக்குறேன், பேசக்கூடாது பாக்குறேன், பேசக்கூடாதுன்னு பாக்குறேன்னு எல்லாத்தையும் தான் பேசி முடிச்சியா? எல்லாத்தையும் பேசிடுறது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் அப்படிங்கிறது. அதான் சொல்லி முடிச்சிட்டே அப்புறம் என்ன சொல்றேங்கிறது. இப்போ ஒரு குடம் தண்ணிக்கு நீங்க விட்டு கொடுத்து போனீங்களா? விட்டு கொடுத்து போல இல்ல. போகல. பொம்பளைக்குள்ள விட்டு கொடுத்து போனீங்களா? எப்படியா முடியும்? முடியல இல்ல. ஆனா ஆம்பளைக்குள்ள ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். என்னன்னு? சும்மா இல்ல. ஆமா எங்கால தனியா வண்டியில வேகமா போயிடுவேன். காவல்துறை அதிகாரி ஐயா நிப்பாட்டிடுவாங்க. இவா ஆர்சி புக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நிப்பாட்டிடுவார். நீ வண்டியில் வேகமாக போயிருக்கேன்ல, வேகமாக போனது தப்பு. 1000 ரூபா ஃபைனு. அப்புறம் ஃபைன் வாங்கிட்டு விட்டுருவாங்க. ஆனால் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரி எங்களை நிப்பாட்ட மாட்டார். ஏன் அப்போ கூட பாரு அவங்கள விடுறாங்க. அது என்ன நினச்சி விடுறாங்கன்னு மட்டும் கேட்டுக்க. என்ன நினச்சி விடுறாங்க? ஏன் தெரியுமா எங்களை நிப்பாட்ட மாட்டாரு? அங்கேதான் ஆம்பளை நாங்கள் விட்டு கொடுத்து போகிறோம். என்ன பொண்டாட்டி நான் கூட்டிகிட்டு வருவேன். கூட்டிகிட்டு வரும்போது பார்ப்பாரு. ஏற்கனவே அவன் பிரச்சனையோட தான் வர்றேன். உனக்கு பொண்டாட்டியை பார்த்தா பிரச்சனை இருமா. ஏற்கனவே அவன் பிரச்சனையோட தான் வர்றேன். ஏன்டா நம்ம வண்டியை நிப்பாட்டி இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீ போடா நல்லா இருப்ப போடா பொழைச்சு போடா. ஆம்பளை எல்லா இடத்துலையும் நாங்கள் விட்டு கொடுத்து போவோம். ஒரு இடத்துல பொம்பளை நீங்க விட்டு கொடுத்து அந்த இடத்துல எங்கனாலதான் நீங்க தப்பிக்கிறீங்க? தப்பிக்கிற கிடையாது. அவங்களுக்கு தெரியும் எல்லாம். ஒரு வீட்டுல ஆம்பளை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வராம இருக்கணும். இல்ல ஊருக்கு போன பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பத்தே அங்க வாரு கரெக்டா அங்க வாரு சாமி காப்ப கட்டிக்கிட்டு அவர் பொய் சொல்ல மாட்டாரு. காப்பு கட்டின சாமி போய் சொல்லுமா? ஊருக்கு போல பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்பத்தான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பா. தமிழ்நாட்டு மானத்தை யாருல காப்பாத்துறது? ஆம்பளை இருக்க நாங்க தான் காப்பாத்துறோம். எந்த ஆம்பளையா நாங்க தொட தெரியுற மாதிரி பேண்ட் போடுறோமா? இல்ல. உங்களுக்கு யாருல கண்டுபிடிச்சா அந்த லெக்கின்ஸ் ஒரு பேண்ட்? அதை விடல. எந்த ஆம்பளையா நாங்க சன்னல் வச்ச சட்டை போட்டிருக்கோமா? பாத்தியா? எந்த ஆம்பளையா போட்டிருக்கோமா? உங்களுக்கு யாரு சன்னல் வச்ச ஜாக்கெட் போட சொன்னது? மரியாதை சொல்றேன் கேளு. சன்னல் வச்ச ஜாக்கெட் போடாத. அப்புறம் பூனை ஏறிய பாலை குடிச்சிட்டு போயிருச்சு, மரியாதை தட்டு போயிருச்சு. எங்கள்கிட்ட வந்து நிக்க கூடாது. ஒழுக்கமா பேசு. நாங்க என்னடா போறோம் நீ எதுக்கு பாக்குற? என்ன சொல்றியே? நான் போட்டுக்க எங்கனே ஏதாவது தெரியுதா? இருவாரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நான் சொல்லி முடிச்சிக்கிறேன் அப்புறம் பேசுமா. சொல்லுங்க. ஆமா அவ ஏன் அவசரப்படுற? இந்த சால் எதுக்குல கொடுத்தாங்க? எதுக்கு கொடுத்தாங்க? உங்க பீரோல சாத்திக்கிற பேர் தான் சால். பீரோல. ஆமா இது எப்படி இதெல்லாம் எப்பங்கற? எப்ப? 1990ல தான். இப்படி வச்சுக்கிட்டு சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு குக்கு. 1990ல 2000 வருஷம் வந்துச்சு. இது இப்படி கொஞ்சம் மேலே ஏறிச்சு. 2010 மஞ்சள் ரோட் மாட்டில் கும்பலை கட்டி விடுவாங்கல்ல அது மாதிரி கட்டிக்கிட்டு அலைஞ்ச. 2020 எதுவுமே இல்லை. மாடு கொம்பாட்டிட்டு வர்றா புறா பிடிச்சி விடுவாங்க. அதை விடு குண்டியே இருக்காதியா. அந்த ஹீல்ஸ் வச்ச செருப்பு போட்டோன்னே அது உடம்புக்கு அது போர்மியா. இதுவே பெருசியா. முன்னாடி நடக்கும்போது பார்த்துருக்கா இல்லையா? அதே பின்னாடி நடக்கும்போது பார்த்துருக்கா இல்லையா? ஹீல்ஸ் வச்ச செருப்பு போட்டு நீங்க தூக்கிடு. அது என்னது? குதிரை கொண்டிட்டு பொம்பளை பிள்ளைவே குறை சொல்லிட்டே இருக்கியே. நீ ஆம்பளை ஏதாவது ஒரு குறை சொல்லு பாப்போம். இவனுக்கு என்ன சொல்றிய குண்டியே இல்லன்ற? இவனுக்கு குண்டியே இல்லாத முண்டை உனக்கு குண்டி தூக்கி வண்டி கேக்குதா? போடி நீ என்னன்னா சொல்லிட்டு போடி. என்னன்னா சொல்லிட்டு போடியா? ஆமா. வாயிலே அடிச்சு போய் நினைச்சுக்க. இல்ல ஆம்பளை மேல ஏதாவது ஒரு குறை சொல்லு பாப்போம். எங்க ஆம்பளை இருக்குது. அந்த காலத்துல எந்த காலத்துக்கு? சரி அந்த காலத்துக்கா? அந்த காலத்துலன்னு சொன்ன உனக்கு காலத்துக்கு சொல்லல. யார் எவ்வளவு செவனேன்னு கிடக்கு பாரு. இந்த பாடி எல்லாம் காலையில எடுத்துரும். அவர் பாடி கிடக்குறாரு. அவர் உசுரோட தான் இருக்காரு. சும்மா படுத்துருக்காருன்னு சொன்னேன். வேற என்ன? அதுக்கு பாடிங்கற நீ ஊர்ல பம்பவோட சாக போற. என்ன அந்த காலத்துல ஆம்பளைங்க எப்படி இருப்பாங்க? எப்படி இருந்தாங்க? வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டு
வந்தாருன்னா ஐயனார் நடந்து வர்ற மாதிரி இருக்கும். ஆமா. ஆனா இப்ப என்ன இருக்காங்க? எப்படி இத்தனை கூணு டவுசர் இருக்காங்களா? ஆமா அல்ல பொம்பளை நம்ம வாடி போடின்னு பேசும்போது நீங்க பேசுங்க. ஆமா நீ மட்டும் வாடி போடின்னு பேசுற. இல்ல பேசலாம். தயவுசெய்து நான் என்ன சொல்றேன்னா ஆம்பளைய பத்தி நான் பெண்களை பத்தி நீ பேசணும். நான் ஆம்பளைய பத்தி நீ பேசணும், பெண்களை பத்தி நான் பேசணும். அதுதான் வேற ஒண்ணு கிடையாது. ஏமா சங்கட கட்டி பிடிக்க தொடவே கூடாதுங்குது. கட்டி பிடிக்காம அப்புறம் ரேப் பண்ணுவாங்க. ட்ரவுசரை போட்டுட்டு போறீங்க. ஏன் வேஸ்ட் எடுத்து கட்டினா உனக்கு என்ன? இல்ல நீங்க சொல்றது தப்புதாம்மா. பெண்கள் மேலே எல்லா தப்பும் சொல்லக்கூடாது. ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்கு. இருக்குல்ல. எங்க ஆளுங்க பேண்ட் போட்டாங்க. எப்படி தெரியுமா? எங்க ஆளுங்க பேண்ட் போட்டது 1990ல. அலையஜனே 1990ல அம்மா எப்படி பேண்ட் போட்டு இன் பண்ணாங்கன்னு வச்சுக்க. அட அடேப்பா சிக்காக்கா முக்கா கால் பேண்ட் மாதிரி. சிக்காக்கம் பேண்ட் போட்டு இங்க தான் இன் பண்ணிக்கிறது. ஓ தொப்புளுக்கு மேல. ஆமா மரியாதை நிறைய இருந்துச்சு. 1990ல நடக்கிற வித்தியாசமா இருக்கு. வணக்கம் தமிழ்நாடு. ஊரோட ஒற்றுமையா இருங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நன்றி வணக்கம். போயிட்டு வருமா? 1990 2000 வருஷம் வந்துச்சு. கொஞ்சம் அப்படி கீழே இறங்குச்சு. உடம்பே இருக்காது. அவெல்லாம் ஜிம்ல உடம்பு ஏத்துன மாதிரி அப்படி இப்படி கம்பு கிட்ட தூக்கிட்டு ஒரு மைனர் செயின் எமஹா பைக் 2002 தெரியுமா? போயிட்டு வருவா. என்னாச்சு? கம்மு குடுக்கல கட்டியா? ஏப்பா ஹலோ இது என்னங்க கை கம்மு கூட்டல கட்டி 2010 வந்துச்சு. அப்பதான் இப்படி கொஞ்சம் இறங்குச்சு. ஓ இன்னும் கீழே. இந்த லோன் கொடுத்தாங்கல்ல அந்த குரூப் அவங்க இன் பண்றது இப்படித்தான் இன் பண்ணிக்கிறாங்க. ஓ லோன் கொடுக்குற குரூப். லோன் குரூப் நடக்கிற பாத்தியா இல்லையா? வாங்கம்மா உங்களுக்கு 25,000 லோன் கொடுப்போம். மொத்தமாக 50,000 ஆட்டையப்பட்டு போயிடுவோம். நீங்கள் வாரம் பணம் கட்டுறாங்க. ஈனிக்கு இழிச்சாத்தனமாக கட்டிவிட்டு நீங்களே ஏமாந்துட்டு போக வேண்டிய நக்கிட்டு போக வேண்டிய வேறு வழியே இல்லை. ஆம்பளை வாழ்க்கை எதில் போகிறீங்க? 10 நாள் ஃபோனில் போகுது, 10 நாள் பொம்பளை நீங்கள் வாங்கின லோனில் போகுது. எதுக்கு தேவை வாங்கி தொலைகிறீன்னு தெரியல. அவங்களும் எதுக்கு கட்டுறாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. பார்த்தீங்களா பாஸ்? ஓய் ஓய் 2020 வந்துச்சு. நம்மால் நல்லா தான் இருந்தேன். இந்த வடநாட்டிலேருந்து பானிபூரிக்கு வந்தாங்கல்ல. ஆமா இந்த சர்பத்து இந்த போட்டு விட்டுருக்காங்கல்ல. அவங்கள பார்த்து அந்த கம்நாட்டில் போய் நம்மால் கெட்டு போயிட்டாங்க. கையாலாம் நல்லா தான் இருக்கும். இங்கே அரை குண்டி இங்கே வெளில தெரியும். இங்கே ஸ்பைக்கு ஹேர் ஸ்டைல் இதான். இங்கே இல்லை நல்லா தான் இருப்பேன். நடக்கிற பார்த்துருக்கியா இல்லையா? அங்கே இம்பு இப்படி பண்ணிக்குவாங்க. நடக்கிற அன்னைக்கு ஒருத்தன் காத்து பிடி இல்ல அன்னைக்கு ஒருத்தன் காத்து பிடிக்கிறானா கக்கூசு போறானு தெரியல. ஏய் நீ இதுக்கே அப்படி சொல்லியல்ல. 2030க்கு ஒரு மாடல் இருக்கு. ஆப்ல கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாத்தீங்கல்ல பொம்பளை மேலயும் குறை இருக்கும், ஆம்பளை மேலயும் குறை. நீ வேற ஆப்ல இது என்னது? என்ன ஊரே சிரிக்குது? பேண்ட போடாம என்ன தொங்க விட்டுட்டு வர? 2030 இதான் மாடலு. ஒண்ணுமில்ல உன் புருஷன் பிள்ளைகளுக்கு நீங்க என்னன்றீங்கன்னா இந்த பேண்டை வாங்கி முன்னாடி கட்டி விட்டு காலையிலடா எந்திரிச்சு வாங்க டீ குடிக்க அப்படின்னோடனே காலையில் எந்திரிச்சு 2 பேரும் ஆடிக்கிட்டே வந்தாங்கன்னு வச்சுக்க. நீங்க வீடு கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாட்டுக்கு தரதுன்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆமா பின்னாடி என்ன மாப்பிள? வேற ஒன்றும் இல்லம்மா. யாரு உட்காந்து அண்ணே குண்டி உட்காந்து கிழிஞ்சு போச்சு. சரி சரி ஒரு ஒட்டு போட்டு கைடா அண்ணே. என்னங்க கலர் டிவி மாதிரி இருக்கு? கலர் டிவி இல்ல புது துணியில போட்டுருக்கேன் பாரு. அது ப்ளூ கலர் துணின்னு சொல்லியா? அன்னையில இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? எப்படிவே அங்க யாரு இவன் மட்டும் தான் டெய்லரா? அவனை விட பயங்கர ஃபேமஸ் டெய்லர் ஆனு நான் ரோஸ் வந்துருச்சு. என்ன சொல்ற? நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன்டா. ஏன் டவுசர் அப்படி பண்ணிட்டே இல்ல அட பாய் பையன கோவகர அலல இருக்கு. பயங்கர கோவம் வந்து டேய் நீ என்ன டேய் உனக்கு போடா போகுது. சரி இவ்வளவு நேரம் பொம்பளை பிள்ளைய குறை சொன்னாலும் சரி ஒரு ஆம்பளையாச்சே அது நம்ம நாட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் உதவி பண்ணலாம்னு பார்த்தா நீ பேச எங்கயா கொண்டு ஏப்பா என்ன நீ ஒழுங்காவே காமிக்க மாட்டீங்க. டேய் நீ ஒழுங்கா உனக்கு போட தெரியல. நீ கொண்டா டேய் உனக்கு உள்ள விட தெரியல. இல்லல இந்த புள்ள உள்ள வர போற நேரத்துல இப்படி சுருங்கிது பேட்ட. நீ ஒழுங்கா விட்ட நான் ஏன் சுருக்குறேன்? ஆட்டியா? யாருன்னு சொன்னா நீங்க டபுள் மீனிங்கா புரிஞ்சுக்க கூடாதாமா?
இல்ல நான் அப்படி பேசவே மாட்டேன். இங்க வர இன்ன வரைக்கும் வந்து பேசினேன் ஏதாவது ஒரு வார்த்தை தவறான வார்த்தை எதுவும் பேசியிருக்கேன் நான் கேளு. இந்த தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க நீ எது நல்ல வார்த்தை பேசுன கேளு. ஏய் என்ட்ரன்ஸ்ல நீ மட்டும் வாடா வாடான்னு பேசலாம். நீங்க மட்டும் வாடா வாடான்னு பேசலாம். ஏய் கிழிச்சு போடாத. பாத்தியா இப்ப யார் மேல தப்பு? உள்ள உள்ள போறப்ப சல்லுன்னு இழுக்குறியா? ஏண்டா நீ வந்து கேரு நீ பேண்டு போறதுக்குள்ள அந்த புள்ள பாவாடைய கிழிச்சு போறதுக்கு நான் புள்ள கிழிக்க மாட்டேனே. அடே அதை ஏற்றி விடுமா போனா போயிட்டு போடு. அன்னையில நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். வேணா டெய்லர் ஆகுறது. நம்ம பயங்கர ஃபேமஸ் டெய்லர் ஆகுறது. நான் 2030க்கு லேடிஸ்க்கு ஒரு மாடல் வச்சிருக்கேன். நிஜமா சொல்றீங்களா? இந்த பாரு இந்த மாதிரி மாடல் நீ பாத்துக்க மாட்டே. ஏய் என்னமா அப்பள பொம்பளை பிள்ளை போடுறது ஜிம்மிஸ்? நாங்க போடுறது நீ போட்டு வந்திருக்கயா? ஜிம்மிஸ்ல ஒரு கும்மிஸ். ஏய் முண்டாபாடி 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 ஒரு குண்டாபாடி இல்லையா? இது நாங்க போடுறதானயா? அது இல்லல. அப்புறம் அது வேற ஒண்ணுமில்லடா. அது இல்ல நீங்க போறது இல்லடா. அது 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனேன்ல. அது ஜட்டி வேற ஒண்ணுமில்ல. உட்காந்து அண்ணே குண்டி பக்கம் பறந்து கிழிஞ்சு வச்சு கொஞ்சம் காஜா குறைஞ்ச காஜா. ஆமா 200 ரூபா கொடுத்து வாங்கினது. கிழிஞ்சதை தூக்கியா போட முடியும்? ஆமா 200 ரூபா கொடுத்து வாங்கினது. இது என்னதுமா? இது என்ன? கர்ச்சி வச்சுக்கிறது. அது மணி பிரஸ். இங்க என்னமோ இருக்கே. இது சூச்சு போற மிஷின் வெளில வர்றதுடா. ஆமா எங்கடா அப்படி வேர்த்து ஏய் வாந்தி எடுக்குது. வாந்தி எடுக்குது. வாந்தி எடுக்கறியா? எங்க அம்மா அம்மா கிட்டங்கயா? வைச்சு பா. ஐயா ஒழுக்கமா பேசியா? அது ரெடி பண்ணிடுவோம். ஆமா உங்க அப்பா கிட்ட சொன்னியா இல்லையா? என்னன்னு? இந்த மாதிரி மாமா சொன்னாரு. நீங்க போடுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பிளே போடுங்கறியா? ஏய் பண்ணியேனே. போடியா? போடு. மொட்டை மொட்டையா சொல்லாத. பேஷன் டிவில அந்த மாதிரி இருக்கா? ஒரு முடி இல்ல. நான் என்னையா பண்றது முளைக்காததுக்கு? ஆமா என்ன பண்ற அந்த இடத்துல? முழுக்குன்னு இருக்காங்கற என்னையா சொல்ல வர? அந்த புள்ளைக்கே வெக்கமா இருக்கு. நீ போய் சீக்கிரம் போடு. வெள்ள பண்ணி குட்டியாட்டம். இது என்ன அவரமா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வியாபாரம் தெரியுமா? சொல்லுமா. நவா பழங்க. யார பழம்? நவா பழம். நல்ல வேளை நீ வாரிச்சு நவா பழம்னு. முந்தானத்துல ஒரு பிளேட் கேக்குறேன். வெயில் நேரத்துக்கு தர்பூசணி விக்கிறேன். எங்க வேகமா வெய்ய அப்படின்னு தர்பூசணி நீ ஒண்ணு விற்க வேண்டாம். நீ தர்பூசணி விற்கிறியா என்ன விற்கிறேன்னு தெரியும். எங்க அடி வாடிய கப்பக்கலங்க என்னப்பா? ஏய் நீன கார்த்திகை மாசம் நாயாட்டம். நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? ஐயோ எப்படி குலைக்கும்? ஒரு வாட்டுக்கு கார்த்திகை மாசம் நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? ஓன்னு குலைக்கும். ஊன்னு குலைக்கும். நாய் ஊண்டு குலைக்குமா? அப்படி குலைக்காதல. முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய் போகும். இந்த ஆம்பளை நாய் பொட்டை நாயை பார்த்து குலைக்க வெரைட்டியெல்லாம் குலைக்காது. சைஸா கெஞ்சும். இது என்ன அப்படின்னா என்ன மாப்பிள்ள? சைஸா கெஞ்சிருது. என்ன ஒன்று 2 மணி நேரம் வெரைட்டிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு கணக்காம போயிட்டு இருக்க. போன வர மாட்டேன் இந்த கருப்பு நாடா. ஆம்பளை நாய் எப்படி குலைக்கும்? பொட்டை நாய் எப்படி குலைக்கும்? என்னாச்சு? வாழை உள்ள சுருட்டிடும். அது என்ன மாப்பிள்ள? ஐயா அப்படி அது மூடு சரியில்லை. அடி பின்னாடி பொழந்து கட்டிட்டா வாங்கடா கட்டிதே வேலை மயிர. நல்லா மூடோடு இருக்க போட்ட நாயினா குலைக்கிற வேலையே கிடையாது. ஒன்லி சிக்னல் மட்டும்தான். சிக்னல் மட்டும்தான். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? என்ன மூடுக்கு வரல. அடியே அடியே இவளே வாக்க போலக்க பிறந்தவனே. அடிய அடியே இவளே வாக்க போலக்க.
நான் நோட்டீஸ் ஆச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நினைக்கிறேன். நான் அந்த வேலையும் தான் பார்த்தேன். அந்த வேலையுமா? எப்ப? நான் கொரோனா டயத்துல பார்க்காத வேலையே கிடையாது. காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். என்னன்னு? மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறதுக்கு. ஒரு 3 தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? எழுத்து பிள்ளை கல்யாண பத்திரிகையில எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் அடிச்சு விட்டேன். ரெண்டாவது தப்பு நடந்து போச்சு. அவன் சித்தப்பன் பெரிய ஊரெல்லாம் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். மணக்குடின்னு வருது பாரு, அந்த இடத்துல மாங்குற எழுத்த போடாம விட்டுட்டேன். சின்ன சாமியை கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி, நக்கடி நக்கடி நக்கடின்னு மானு ஓட்டா தானே மணக்குடின்னு வரும். சாத்திரக்கு தான் வந்துட்டாங்க ஒடியான்ட்டேன். கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, பார்க்கிற பூமி சேர்ந்து அடைக்கணும் சாமி, வெங்காடி அமல பாவம் அங்கால என்னோட சாபம். உதச்சா விட்டு அது கண்டுக்காம போயிடணும். உதச்சி என்ன நீ இந்த இப்படி தொட்டு கும்பிட்டோன்னா அப்புறம் ஊரில் சரி இந்த உத வாங்கிட்டான் போல இருக்கு, அதை தொட்டு அதெல்லாம் விட்டுருமா. பொம்பளைங்கிட்ட பல சில விஷயங்கள் நிறைய சொல்லணும். போறப்பட்ட அம்மனு காலை வச்சிருவாங்க சிவா, அதான் உதச்சிட்டு அப்புறம் என்ன சிவா. ஆமா மறுபடியும் அது வழியா மறுபடியும் ஒரு மிதிக்கு சிவா சிவா முதல் இல்ல நம்மள தெரியாம பட்டதுக்கே சாரி சொல்றோம். எவ்வளவு இறக்கப்படுறோம், வேணும்னே தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அதை விடல ஒரு வார்த்தை உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறோங்கிறிய. யாராவது தெரியாத ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்க, வீட்டில் கதவை தட்டுறோம். கதவை தட்டும் போது உள்ளே இருந்து வர்ற பெண்கள் என்ன பண்ணணும்? எல்லாம் உங்க பீரோலாம் நீங்க சாத்திக்கிட்டு இப்படி சாத்திக்கிட்டு இப்படி கதவை திறந்து வாங்கண்ணா என்னண்ணா அப்படி கேட்டா கூட அது நாகரிகமாட்டு. கதவை திறந்துட்டு ஆனா வாங்கண்ணா என்னண்ணா நம்ம லொப்ப போயிடலா நம்மளை பார்த்ததுக்கப்புறம் தான் வாங்கண்ணா என்னண்ணா அப்படிங்குது. முன்னாடியே நீங்க சாத்திட்டு வந்தா என்னன்னு கேட்குறேன். இல்லம்மா இது பெண்களுக்கு நம்ம எடுத்து சொல்ற விஷயங்கள்ல அவங்களும் ஆம்பளையும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? இப்ப எதுல விட்டு தெரியல கண்ணை தொற கண்ணு மணி அடிக்கிட்டு இருக்கேன். இப்படி போட்டா சுத்தப்பட்டு வராது. அதுக்காக 4 கூட அந்த நறுக்கு தனியா போட்டுறணும். ஓ தண்ணியை போடணுமா? போடு நம்ம போடு அடுத்த போடு ஏன் போடு. அவரு பின்னாடி சாணி தள்ளிடு. எங்க ஊர்ல ஒரு அம்மா நல்லா பால் கொடுத்து வச்சு சாமி ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைதானே? ஏ அப்பா பரவாயில்ல. ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டியா? ஆனால் நல்லா ஓட்ஸ் சாப்பிட்ற போல இருக்கு. உடம்பு குறைச்சிருக்கிய ஓட்ஸு ஓட்ஸ் சாப்பிட்றது இல்லையா? இல்லைங்க. சரி சரி சரி. கூப்பிட்டா படி வருவாள். யோசிப்பாங்களா இல்லை யோசிச்சுட்டு உட்காருவாங்களா அதிர்வடியான வெடி ஓஹோ கொஞ்சம் விவரமான ஆள் தான்.
மண்டையை கொண்டு எங்க வைக்கிற? பத்து ரூபாய் அளவுக்கு துணி பட்டணத்து சிலுக்கு துணி பக்குவமா எடுத்து தரை பக்கத்துல பாட்டி பிகர வேண்டி கட்டி பத்து தர பட இருக்கு பத்து தர சொல்லி காட்டு ரோசா போட்டது பத்தல நாப்புல இன்னொரு கோட்டோடு கொண்டா பத்தாவது 5-6 பேர் இருக்கோம். மாயமில்லை மந்திரமில்லை ஐயா. என்னப்பா ரொம்ப தூசியா இருக்கும். ஓ, எந்த ஆட்டம் முத ஆடுவேன்னு தெரியல. என்ன ரோட்ல அடிவிட்ட தவளையாட்டா? என்ன மாப்ள எந்திரியா எதுக்கியா யாரையா திட்டிக்கிட்டே ஆடுற? யார லோன் வாங்காதல்ல கேட்டு தொலைகிறாளா? ஏன் ஆடி தானே கொண்டு வாங்க நான் கட்டணும். இங்கே எல்என்டியில் ஒரு லோன் எடுத்து விட்டு அதுக்கு தான் இந்த பாடு வர்றேன். சரி கோவப்படாதீங்க. செவரு எங்க இருக்கு? பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி வண்டியர் சங்கரிடம் பாச வச்ச ராசாதி ஊரான ஊருக்குள்ள ஆறால தேருக்குள்ள பூவால தோள் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பெல்ட்டி அடிக்கணுமா? விட்டுட்டேயா நானு. ஐயா நாடகம் முடிச்சு வச்சுன்னு போயிடாம உனக்கு வரத்துல உனக்காக காத்திருந்த பொத்து போட்டு
இன்னும் மூச்சு வாங்கிக்கிட்டேன் கொடுக்கிட்டு போ வீட்டுக்கு. இனிமேல் லோன் வாங்குவேன். நானே எந்திரிச்சுக்கிற முயற்சி வேண்டி அது தேங்காய். கடவுளே போலாமா? இல்லைங்க ஆட போலாமான்னு கேட்டேன். பச்சை மிளகா அதில் காரம் இல்லை மாமனாருக்கு என்ன செய்யணும் இல்லை. செஞ்சாகணுமே. வாங்காத இந்த லோனு கேட்டேன். லோனை விடியா இந்த பரிமளம் நல்ல பேர் வச்சிருக்காங்கல்ல. உங்க அப்பன்ட்ட சொல்லிட்டேன் என்னன்னு அருமையான தமிழ் பேர் பரிமளங்கிறது. அப்புறம் எப்படி சொல்ற தமிழ் பேர்னு? பரினா என்ன? குதிரை. மலம்னா சாணி. பீ குதிரை பீனு பேர் வச்சிருக்கேன் பாருங்க. பரிமளம் நல்ல பேர். இது மலாவா? என்ன பாட்டா பாடி சொல்லுறது? அடி சும்மா கிடக்குது. நாடு ஜெயிக்க வேணும் நல்ல மழை பெய்யும். அது காலையில வர்றதுயா. மாமரத்து பூவெடுத்து மஞ்ச பொண்ணு போடட்டுமா? மாமரத்து அப்படி இல்ல, மாமரத்து பூவெடுத்து மண்ட ஒன்று போடவா? மாமரத்து பூவெடுத்து மண்ட ஒன்று போட. கண்ணு வெளியில வந்துடும். மாப்பிள்ள வாயை முடிக்க வெளியில வந்து விடுவ போகுது. எங்க தான் வர பரிமளம்? யாரு பரிமளம்னே தெரியல. கிறுக்க கூட ஒரு தட்டு தட்டிட்டு போயிடலாம் போல இருக்கு. கிறுக்க கூட என்ன பொதுவாக உன் மனசு மட்டும் தொங்குமா? பொதுவாக என் மனசு தங்கம். அங்கம்.
என்னப்பா ஒழுக விட்டுக்கிட்டு இருக்க? என்னப்பா இப்படி ஒழுகுது? ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ஜோரா. ஜோரா. ஆம்பளைங்க எப்படி வேணாலும் ஆடலாம். ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை இந்த இளம் வயதிலும் கிட்டத்தட்ட அந்த நாடகத்துறைக்கு இவங்க வந்து கிட்டத்தட்ட 45 வருஷம் இருக்கு. இல்லை ஏப்பா இள வயதுங்கிற அப்புறம் 45 வருஷங்கிற? 16 நிறையாத கிழட்டு முண்டை. பா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்ல உற்சாகம். நீங்கள் இவங்க கைதட்டலான்னு நினைப்பாங்க, அந்த ஆர்வத்தில் பார்த்துட்டு இருக்கிறத. அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கைதட்டுறதுல 2 வகை இருக்குது. எப்படி? ஒன்று நம்மளை பாராட்டி தட்டுறது, இன்னொன்று மூடிக்கிட்டு போங்கடா மணி 12 மணி ஆச்சு, அடுத்து வழியை தள்ளி விடுங்கடா எப்படா அப்படி அப்படிங்கிற அந்த கரெக்டாக நாங்கள் முடிச்சிடுவோம். எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆதரவு கொடுத்த அன்பு கிராமத்தார்களுக்கும் ஆமாம் விழா குழுக்களுக்கும் எங்களுக்கு பெரும் ஆதரவு பக்கம் மேலும். அதை விட மிகப்பெரும் ஆதரவு எங்கள் தாமஸ் லெஜி ஒளிப்பெருக்கி மிகச்சிறப்பு. அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நன்றி. நீங்கள் நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. என்னதான் ஆம்பளைங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை செய்யக்கூடாது. நாங்கள் காலை கையை தூக்கி ஆடுவோம், அந்த மாதிரி நீங்களும் காலை தூக்கிடாதீங்க. நல்லா ஆடுறீங்க. சொல்லத்தான் வந்தேன், கொடுக்குறது தானே. என்ன சொன்ன தெரியுமா, இந்த விசிட்டிங் கார்டை பார்த்து நல்லா படித்து சொல்லுனேன். நீ படித்து சொல்கிறத பார்த்து எனக்கு டெய்லி வேலை வர்ற மாதிரி இருக்கணும். ஓஹோ, அதுக்கு தான் இந்த 100 ரூபா. இந்த 100 ரூபா டெய்லி வேலை வர்ற மாதிரி இருக்கணும், நல்லா படித்து சொல்லு அப்படின்னேன். வாங்கி பார்த்தா அது என்ன விசிட்டிங் கார்டு தெரியுமா? என்ன விசிட்டிங் கார்டு? செத்தவங்களை வச்சுருப்பாங்கல்ல ப்ரீசர் பாக்ஸு. அது வாடகைக்கு விடுவேன் போல இருக்கு. சரி, டெய்லி இவனுக்கு வேலை வர்ற மாதிரி சொல்கிறான்னா நான் எப்படி சொல்கிறது? 100 ரூபா காசு வேறு வாங்கிட்டேன். அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாட்டி பாடியே நீதான் அப்படின்னு. ஐயோ தெரியாம மாட்டிக்கிட்டேன். அலௌன்ஸ் பண்ணிட்டேன். அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, உங்க ஊருக்கார பையன் தான். ஆமா, உங்களை நம்பி தான் அவன் இந்த ப்ரீசர் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். உங்களை நம்பி மளிகை கடை வச்சா எப்படி டெய்லி போய் மளிகை ஜாமான் வாங்குவீங்களோ, டீ கடை வச்சா எப்படி டெய்லி போய் டீ கடை சாப்பிடுவீங்களோ, அதே மாதிரி டெய்லி ஒருத்தன் செத்து இவனுக்கு வேலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னு அந்த ஊர் தலைவர் வந்து சட்டையை பிடிச்சாரு. ஏன்டா அவன் 100 ரூபாவை காசு கொடுத்தாங்கிறக்காண்டி டெய்லி ஒருத்தனை சாக சொல்றியா? உன் மண்டையை பிளந்துருவேன்னாரு. என் மண்டை பிளக்குறது சரி தலைவரே, உங்கள் மண்டை இப்படி வீங்கியிருக்கே என்ன காரணம்னு கேட்டேன். ஒன்றுமில்லடா தம்பி, என் மண்டாட்டி என்னை அடிக்க மாட்டேன்னு தலையில் அடித்து சத்தியம் பண்ணா, அதுதான் அத்தனை தண்டி வீங்கி இருக்கு அப்படின்னாரு. அடித்து சத்தியம் பண்ணதே அத்தனை தண்டி வீங்கி இருந்துச்சே. அடி வாங்கியிருந்தா என்ன ஆகிருக்கு? தலைவருக்கு ஒரு நாடகம் வச்சுருக்க வேண்டியதேன். ஆமாம், நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்தது. காதல் என்ன தெரியுமா? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி, எப்போ நம்ம தலையில் விழுகும்னே தெரியாது. நடந்து போயிட்டு இருப்பேன், காக்காப்பியை துரட்டுன்னு வேஞ்சு விட்டுரும். அதே மாதிரி தான் காதலும், எப்போ நம்ம மனசுக்குள்ளே வரும்னு தெரியாது. காக்காப்பியை கூட தொடச்சி எடுத்துடலாம், காதலை துடைக்கிறதுக்குள்ளே அவன் படுற பாடு பெரும் பாடு. நீ தான் பொண்டாட்டியா வருவேன்னு எங்கள் வாத்தியார் சின்ன வயசுல சொல்லுவார். ஹலோ, ஒரு சோசியக்காரன் சொன்னேன்னு சொன்னா பரவாயில்ல, வாத்தியார் எப்படியா என்னையா சொன்னாரு? சின்ன வயசுல சொல்லுவாரு. என்ன சொன்னாரு? நீ எல்லாம் பண்ணி மேய்க்கதான்டா லாய்க்கு அப்படிம்பாரு. அப்படின்னா இல்லைம்மா, வீட்டில் ஒரு வெள்ளை பண்ணியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், அது ஒரு குட்டி பண்ணியை போட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன். குழந்தை பிறக்கிறலாம் சந்தோஷமான விஷயம் தான். அப்புறம் என்ன, இல்லை அரசாங்கம் ஆம்பளைகளுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணுறா தெரியுமா? அரசாங்கத்தை என்ன எப்படி சொல்கிற? மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளோ பணம் தராங்க? 18,000 ரூபா தர்றாங்க. ஆமா, எவ்வளோ சிரமப்பட்டு மாசமாக்குறோம். ஒரு 2,000 ரூபா எங்களுக்கு தர்றாங்களா? என்ன அது குடும்ப கட்டுப்பாடு பண்ணா கொடுப்பாங்கம்மா. இந்த ஆப்பிள் ஆரஞ்சு எது கொடுக்குறாங்க? அதான் கொத்தோட அறுத்து எடுத்துட்டு போயிடுறானே. ரத்தம் ஊர்னா என்ன, ஊராட்டி என்ன. வா காதல். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகளோ, உழவு கலையுதோ, உழவு கலையுதா, ஈரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ, வங்காள கடலே என்ன உன்னாச விடலே, என்ன காளி மகளே நாம் காலுங்கடலே, என்ன மாமானுதான் கொஞ்சிடனுமானே, மாமாங்கம்மா காத்திருக்கேன்
நானே வங்காள கடலே உன்னாச விடலே என்ன காலின் மகளே பொட்டானிய பாலும் பொன்னூறு நேரம் ஆத்தாடி ராவம் பகல் தூக்கம் வரல பாலோடு தேனும் எப்போதும் வேணும் ஆத்தாடி நாடு கேட்க நீதான் தரலு கல்லூரும் பானே உண்ணாம தானே உண்ணாத நானே சோரேது நீரேது உள்ஞாபகம் தாங்காது தூங்காது எங்கள் வாலிபம் சோரேது உள்ஞாபகம் தாங்காது தூங்காது எங்கள் வாலிபம் வங்காள கடலே உன்னாச விடலே என்ன காலின் மகளே கச்சேரிக்கு இப்போ வந்தது நேரம் தொட்டா கையில் தட்டுது வாரோ கச்சேரிக்கு இப்போ வந்தது நேரம் உனக்கு தொட்டா உடம்பு தட்டுது மாறோ தக்காளிதான் தங்கவுட பப்பாளிதான் தங்கவுடன் தக்காளிதான் ஒரு சந்தோஷத்துல சந்தேகம் வேணா அந்த கிளியே சொன்ன கிளியே சந்தேகம் எனக்கு வேணுமா மனமையிலே தெய்வம் உனக்கு தானமாக என்னோடு பாடு சொத்தாலும் போலே என்னோட ஆடு மத்தாலும் போலே கல்யாண சபைகள் தானோ காய்கறிகளும் பிரமாணம் அது கௌரவம் பிரசாதம் அதுவே எனக்கு போடும்